Hello students, welcome to Students Teacher channel. So இந்த வீடியோவில் 9th standard chemical bonding பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ionic bond பார்த்துட்டோம். இப்போது இந்த வீடியோவில் covalent bond பார்க்க போகிறோம். covalent bondக்கு அதர் நேம் atomic bond. covalent bondை நம்ம atomic bondனு சொல்லலாம். ionic bondக்கு 3 different நேம் பார்த்தோம். electrovalent bond, electrostatic bond, ionic bond. covalent bondக்கு atomic bondனு இன்னொரு நேம் இருக்கு. ஓகே, இதோட கான்செப்ட் பாருங்க. இந்த சின்ன பாயிண்ட், இந்த சிங்கிள் பாயிண்ட் இப்படி கன்சிடர் பண்ணுவோம். ரோவாக கன்சிடர் பண்ணுவோம். இந்த ரோவில் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த ரோவில் 2 பாயிண்ட் இருக்குது, இந்த ரோவில் 6 பாயிண்ட் இருக்குது. ஸோ இது சிங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதை ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இதை பேர் அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா இங்கே எத்தனை பேர் இருக்குது? 3 பேர்ஸ் இன் தி சீரீஸ். ஸோ இதில் 3 பேர் இருக்குது. ஸோ இது சிங்கிளாக இருக்குது, இது பேர்டாக இருக்குது, இது சிங்கிள் பேர், இது சிங்கிள், இது சிங்கிள் பேர், இதில் 3 பேர். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. எப்படி ஷேர் பண்ணுதுன்னா, அன்பேர்டு எலக்ட்ரானை பேரே இல்லாமல் இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டேட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரானை பேர்டு எலக்ட்ரானை கன்வெர்ட் பண்ணுது. அன்பேர்டு எலக்ட்ரான் is converted to paired electron. ஸோ நமக்கு பாண்டிங், கெமிக்கல் பாண்டிங்கோட டெஃபினேஷன் தெரியும். ஸோ கெமிக்கல் பாண்டிங் ஆட்டம்ஸ், 2 ஆட்டம்ஸ்க்கு பிட்வீனில் பாண்டிங் க்ரியேட் ஆகி மாலிகுல்ஸாக கன்வெர்ட் ஆகிறது. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக கோவலண்ட் பாண்ட் பார்க்குறோம். அன்பேர்டு எலக்ட்ரான் பேர்டு எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆகி பாண்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது கோவலண்ட் பாண்ட், ரைட்? ஸோ பாண்ட் ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். இந்த கோவலண்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? பாண்ட் ஃபார்மேஷன், let us consider an 2 atom. ஸோ atom A, atom B. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இவ்வளோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் பேஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் அவங்க சொல்லலை. இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால். இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 1 எலக்ட்ரான், ஆட்டம் ஏல, ஆட்டம் பியில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 7 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். இந்த 2 ஆட்டம்ஸுமே லீட்ஸ் டு ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸை அட்டைன் பண்ணுறதுக்கு தான் ரெண்டுமே ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ அப்போது இது ரெண்டும் என்ன பண்ணுது? பட் இங்கே ஒரு ஷேரிங் நடக்கும். இந்த அன்பேர்டை பேர்டாக மாற்றணுன்னா ஆட்டம் ஏ, ஆட்டம் பி, நம்ம கையில் 2 ஆட்டம் இருக்குது. ஆட்டம் ஏ கிட்ட இப்போ ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம், கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இங்கே அவுட்டர் மோஸ்ட்டு வந்து 1 கொடுத்துருக்காங்க, உள்ளே 2 இருக்குது, வெளியில் 1 இருக்குது, 3 இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆட்டம் ஏ 1 எலக்ட்ரானை கிளைம் பண்ணுச்சுன்னா ஆட்டம் பி அதுவும் ஒரு எலக்ட்ரானை கிளைம் பண்ணும். ஸோ 1 எலக்ட்ரானை கிளைம் பண்ணி ரெண்டும் பாண்டிங்கை மேக் பண்ணுது. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அப்படியும் அது வந்து ஸ்டேபிளாக இல்லைன்னா அடுத்தது இது இன்னொரு எலக்ட்ரானை கிளைம் பண்ணுது. ஸோ ஆட்டம் பி அதோடைய கான்ட்ரிபியூஷனுக்காக அது இன்னொரு எலக்ட்ரானை கிளைம் பண்ணுது. ஸோ ஈக்குவலாக இந்த பாண்டிங்கில் ஆட்டம் ஏ, ஆட்டம் பி, ஸோ ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனை ஆட்டம் ஏ, ஆட்டம் பி ப்ரொடியூஸ் பண்ணி பாண்டிங்கை மேக் பண்ணுது. ஸோ நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆட்டம் ஏல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 1 எலக்ட்ரான் இருக்குது, ஆட்டம் பியில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 7 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த 1 எலக்ட்ரான் இது இங்கே கிளைம் பண்ணுது, இது ஒரு எலக்ட்ரானை கிளைம் பண்ணி பாண்டிங்கை. ஸோ இங்கே பாருங்கள், இதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 1 எலக்ட்ரான் இருக்கா, இதையோடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் 2 பாண்டிங்கை இங்கே
ப்ரொடியூஸ் பண்ணுது, மேக் பண்ணுது. 1 2 3 4 5 6. ஆக்சுவலி இதில் நமக்கு எவ்வளோ இருந்தது? 7 இருந்துச்சு. இந்த 7ல் 1 நம்ம கொடுத்துட்டோம். 1 இங்கே வந்து இது கூட ஷேர் பண்ணுறதுக்காக இதுவும் 1 கொடுத்துருச்சு, இதுவும் 1 கொடுத்துருச்சு. ஸோ இது ரெண்டும் தான் மேக் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணி பாண்டிங்கை மேக் பண்ணுது. நமக்கு என்ன வேணும்? ஆக்டேட் வேணும், 8 வேணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம்ஸ் ஹாவ் அ ஆக்டேட் நம்பர். ஸோ அப்போது இந்த ஷெல்லுக்கு 8 வரணும்ல. அப்போது 1 1 2 3 4 5 6 7 8 ஷேர் பண்ணிது. சரியா? இது அன்பேர்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கு இன்னொரு பேர் கிடச்சிட்டு, அப்போ அன்பேர்டு எலக்ட்ரானை பேர்டு எலக்ட்ரானாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ரைட்? இப்போ இதுக்கு வேணும் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் இதோட இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 8 கிடச்சிச்சா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு வந்து ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி மாலிகுல்ஸ் தானே வரப்போகுது. அப்போ சிஎல் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம், சிஎல்ங்கிறது ஒரு ஆட்டம். இந்த 2 ஆட்டம்க்கு பிட்வீனில் கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆகி Cl2 ஃபார்ம் ஆக போகுது. அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானுடைய அன்பேர்டு பேர்டு எலக்ட்ரானை நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிறத கவனமாக லிசன் பண்ணுங்கள். இது நியூக்ளியஸ், ஒரு டாட். இங்கே நியூக்ளியஸ்க்கெலாம் பெருசாக வேலை கிடையாது. ஓகேவா? அதனால அதெல்லாம் அப்படியே சைலண்ட் பண்ணிட்டேன். இது நியூக்ளியஸ், ஃபஸ்ட்டு ஷெல், கே எல் எம் ஷெல். ஏன்னா வந்து குளோரினுடைய எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் 17. ஸோ அப்போ 17 ஃபஸ்ட்டு ஷெல்லில் மேக்ஸிமம் 2, செகண்ட் ஷெல் மேக்ஸிமம் 8, தேர்டு ஷெல் மேக்ஸிமம் 18. ஸோ இது ரெண்டும் 10 ஃபில் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது 7 தான். அப்போ மேக்ஸிமம் 18 தான், மினிமம் 7 நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ரைட்? அப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் முடிஞ்சிடுச்சு, 17ல் 2 அவுட்டு. அடுத்த ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ், 10 முடிஞ்சிடுச்சு, 7 எலக்ட்ரான்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு குளோரின் ஆட்டம், இது வந்து ஒரு குளோரின் ஆட்டம். அதே மாதிரி தான் இங்கும், பட் நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். 2 எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான் சொல்லிட்டு இதை ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இங்கே இருக்க மாதிரி தான் இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இங்கே குளோரின் இருக்குது, குளோரின் இருக்குது, குளோரினும் குளோரினும் ஆட் ஆகி நமக்கு Cl2 கிடைக்குது. குளோரின் மாலிகுல். ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி மாலிகுல்ஸ் கிடைக்கிறது தான் இந்த லெசனோட என்டையர் தீம். ரைட்? அது எந்த மாதிரியான பாண்டிங்கை மேக் பண்ணுது, ஸோ அதுதான் அதோட டைப்ஸஸில் வரும். ஸோ இங்கே குளோரினுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் பாண்டிங்கை மேக் பண்ணும்போது Cl2 கிடைக்கும்போது அதோடைய டயக்ராம் எப்படி மாறுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, செகண்ட் ஷெல்லில் 8, தேர்டு அதாவது லாஸ்ட்டு ஷெல்லில் எத்தனை இங்கே பார்த்தோம்? 7 பார்த்தோமா? அப்போது இங்கே 7 இருக்கணும். 1 2 3 4 5 இந்த மொத்தமாக இருக்க 7ல் ஃபஸ்ட்டு இந்த குளோரின் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை வெளியில் கொடுக்குது. நம்ம 2 பேர்கிட்டையும் 8 இல்லை, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 8 இல்லை. ஸோ 8 வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்று தரேன், நான் ஒரு எலக்ட்ரானை கிளைம் பண்ணுறேன், நீயும் ஒரு எலக்ட்ரானை கிளைம் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ இந்த குளோரின் ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை எடுத்து வச்சிடுது. ஸோ இப்போ இது ரெண்டையுமே இந்த 2 பேர், இந்த பேர் சிங்கிள் பேரை இது ஷேர் பண்ணிக்குது. அப்போ இங்கே 7ல் 1 கொடுத்துருச்சுன்னா ரிமைனிங் எத்தனை இருக்கும்? இதுக்கிட்ட 6. அதே மாதிரி இதுக்கிட்ட ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். அப்போது இதோட ஷெல்லில் 1 2 3 4 5 6 முடிச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 சாரி 1 2 3 4 5 6 அதே மாதிரி இங்கேயும் முடிச்சாச்சு. 6 தான் இங்கே எடுத்து வச்சுருக்கோம்ல. இதோட ஆர்பிட் ஃபஸ்ட்டு குளோரினோட ஆர்பிட்டில் இங்கே எலக்ட்ரானையும் இந்த பாண்டிங்கை க்ரியேட் பண்ண இந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரானையும் இங்கே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இங்கே வந்து பேர்டாக மாறிடுச்சு. இப்போ நமக்கு 8 வேணும். 1 2 3 4 5 6 7 8 வந்துடுச்சா? இட்ஸ் ஸ்டேபிள். ஸோ அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8 it's stable. So formation of covalent bond in Cl2 molecule. So one more example இன்னொன்று என்ன,
மீத்தேன். ஓகே, கேஸ் மீத்தேன். நமக்கு எல்லாத்துக்குமே வந்து அட்டாமிக் நம்பர் தான் தேவை. ஸோ அதனால் 6, ஹைட்ரஜனுக்கு 1. ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்னவோ 6, பட் இதில் இருக்கக்கூடிய ஆட்டம் கார்பனில் 1. இதில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதனால நான் ஒரே 1 வந்து கார்பன், ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ட்ரான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி கார்பனுக்கு வந்து டெட்ராவேலன்சி, அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 4 பாண்டிங் க்ரியேட் பண்ணலாம், 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 6 ஃபஸ்ட்டு செல்லில் 2 போயிடுச்சு. அப்போ 2 வந்து முடிச்சிட்டோம். 2, 6ல் ரிமைனிங் 4 அது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 1, 2, 3, 4. கார்பனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ ஆனால் அதில் ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான், பட் அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? there are 4 atoms in methane. ஸோ அப்போ 1, 2, 3, 4 இது நமக்கு தனியாக ஆட்டமாக இருக்குது. இதில் 1 கார்பன் ஆட்டம், இதில் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இது ரெண்டும் பாண்டிங்கை எப்படி வந்து மேக் பண்ணி மீத்தேன்கிறது ஒரு மாலிகுலாக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குல்ல, இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து கார்பன். ஸோ ஃபஸ்ட்டு செல்லில் 2, செகண்ட் செல்லில் 1, 2, 3, 4 இருக்குது. நம்ம 4 ஹைட்ரஜன் வச்சோம் இல்லையா, 1, 2, 3, 4. ஸோ இது கூட எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோம்? இது 1 தான் இருக்குது. அதனால் 1, 2, 3, 4. இப்போ டோட்டலி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்னால் இதுதான். இந்த ஆர்பிட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8 வந்துச்சு. இட்ஸ் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அடுத்தது ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் ஆக்சுவலி ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ 2,8 இதுதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த செல்லில் 8 ஃபில் பண்ணலாம், பட் நம்மக்கிட்ட எலக்ட்ரான் இல்லை, அதனால 6 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது வந்து ஆக்சிஜன் ஆட்டம், இதுவும் வந்து ஆக்சிஜன் ஆட்டம் தான். ஸோ இந்த 2 ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி தான் நமக்கு மாலிகுல்ஸ் கிடைக்குது. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். இது ஒன்ஸ் பார்த்துட்டு இது இன்னொரு தடவை வேறு எலிமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இதை வந்து நம்ம பாண்டிங் வந்து ஷுவராக வந்து மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செல்லில் இதில் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் மட்டும்தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6 இருக்குல்ல. ஸோ இங்கே இதை நம்ம பார்த்துட்டோன்னா தப்பு வராது, மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ இங்கே 6 இருக்குது. ஓகே, இங்கே வந்து இது வந்து 2 எலக்ட்ரானை கிளைம் பண்ணுது, இது 2 எலக்ட்ரான் கிளைம் பண்ணுது, இது 2 எலக்ட்ரான் கிளைம் பண்ணுது. அப்போது 6ல் 4 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் நமக்கு எத்தனை கிடைக்கும்? 6ல் நம்ம 2 வந்து 2 எலக்ட்ரானை இங்கே 2 கொடுத்துருக்கோம், இங்கே 2 கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ 6ல் இங்கே 2 போயிடுச்சு, 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 4 இருக்கும். ஸோ 1, 2, 3, 4 அதே மாதிரி தான் இங்கேயும் 1, 2, 3, 4. ஸோ அப்போது இப்போ இந்த 2 எலக்ட்ரானையும் நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவோமா? இந்த காமன் பிளேஸில் பிளேஸ் பண்ணி தான் பாண்டிங் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ இங்கே பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இது 8 வந்து இட்ஸ் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. தென் நைட்ரஜன் ஆக்சுவலி 7 வந்து 2,5 அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு செல் கே செல்லில் வந்து 2 எலக்ட்ரான், லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான் பிளேஸ் பண்ணுவோம். இது நைட்ரஜன் ஆட்டம். இந்த 2 நைட்ரஜன் ஆட்டம்க்கு பிட்வீனில் தான் நைட்ரஜன் மாலிகுல்ஸ் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அப்போது இங்கே நமக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் மொத்தமாக 5 இருந்துச்சா. ஸோ இது வந்து 3 கிளைம் பண்ணுது, இங்கேருந்து 3 கிளைம் பண்ணுறாங்க, இங்கேருந்து 3 கிளைம் பண்ணுறாங்க. அப்போ 5ல் 3 போச்சுன்னா ரிமைனிங் 2 தான் இருக்கும். அப்போது இந்த ரிமைனிங் பார்ட்டில் இங்கே 2 எலக்ட்ரான் போட்டாச்சு, இங்கேயும் 2 எலக்ட்ரான் போட்டாச்சு. அப்போ கவுண்ட் பண்ணலாம் 1, 2. ஸோ இங்கே கொடுத்தோம்ல, இங்கே 3 கிளைம் பண்ணால் இங்கே 3 கிளைம் பண்ணுச்சுல. ஸோ அதை வந்து இந்த காமன் பிளேஸில் நம்ம இங்கே போட்டாச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 அப்படிங்கிறது இது ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஓகே, இது நைட்ரஜனோட மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன்.